சென்னையில் மார்ச் மாதம் 9ஆம் தேதியான இன்னைக்கு தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,950 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. வெள்ளியின் விலை எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் 290 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் அதிகரிச்சிட்டு இருக்கிற இந்த நிலையில தங்கத்துடைய விலை உலக அளவில் சந்தைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களோடு காணப்படுது. குறிப்பாக தங்கம் விலை சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தங்கம் விலை அதிகரிக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இந்திய சந்தையில் தங்கத்தின் விலை சிறிய சரிவோடு தான் நிலைச்சிருக்கு. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கம் வாங்குறதுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற UBS வங்கி தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த ஒரு அதிரடி கணிப்பை வெளியிட்டிருக்கு. தங்கம் இப்போதைக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பில்லை, இது ஏறுவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வங்கியோட நிபுணர்கள். இந்திய குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டும் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு. இதைத்தான் இப்போது உலக முதலீட்டாளர்கள் செய்கிறாங்க. வங்கிகளில் டெபாசிட் செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி குறையும் போது மக்கள் இயல்பாகவே தங்கத்தை நோக்கி ஓடுவாங்க. அமெரிக்க டாலரோட மதிப்பு குறையும் போது மற்ற நாட்டு கரன்சிகளில் தங்கம் வாங்குவது லாபகரமானதாக அமையும். இது டிமாண்டை அதிகரிக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி உட்பட உலகின் பல நாட்டு வங்கிகளும் இப்போது டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சில மாதங்களில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $6,200 வரை செல்ல வாய்ப்பு இருக்கான். அதே சமயம் அடுத்த ஒரு மாதத்துக்கு தங்கம் $4,700 கீழே குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அதுபோக வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்தில் ஒரு அவுன்ஸ் வெள்ளி $65 கீழே போகாது அப்படின்னும் அந்த வங்கி கணிச்சிருக்கு. இப்போ தங்கம் 10 கிராம் விலையை நாம் எடுத்துக்கிட்டோம்னா சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $6,200 தொட்டால் இந்தியாவில் 24 கேரட் 10 கிராம் தங்கத்தின் விலை சுமார் 1,90,000 முதல் 2 லட்சம் வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. UBS கணிப்பின்படி விலை குறையாது அப்படின்னு கருதப்படும் $4,700 அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் 10 கிராம் தங்கம் சுமார் 1,45,000 கீழே போகாது அப்படிங்கிறத குறிக்குது. சந்தையில் ஏற்ற இறக்கம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது அதை முதலீட்டாளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் விலை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கீழே போகாது அப்படின்னு பெட் கட்டி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை பெறலாம். உலக அரசியல் குழப்பமாக இருந்தாலும் தங்கமும் வெள்ளியும் பாதுகாப்பான புகலிடமாக தான் திகழுது. அதனால் விலை குறையுமா அப்படின்னு பயந்து ஒதுங்கி நிற்கிறத விட ஏற்ற இறக்கத்தை பயன்படுத்தி லாபம் பார்க்கறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தை நிலவரம் பற்றி பேசியிருக்கிற முதலீட்டு ஆலோசகர் சுனந்தா சதவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து உலக சந்தைகள் பல்வேறு கொள்கை மாற்றங்களால் பாதிக்கப்பட்டு வருது. கடுமையான வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள், உலகளாவிய வர்த்தகத்தில் மாற்றங்கள், சர்வதேச அரசியல் தலையீடுகள் போன்றவை முதலீட்டாளர்களுக்கு அதிக நிச்சயத்தன்மையை உருவாக்கி இருக்கு. ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட அந்த பதற்றமான சூழ்நிலையை மேலும் அது சிக்கலாக்கி இருக்கு. இந்த சூழலில் அமெரிக்கா தனது கவனத்தை கியூபா நாட்டை நோக்கியும் திருப்பக்கூடும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. வெனிசுலாவிலிருந்து வரும் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா கியூபா ஏற்கனவே எரிபொருள் நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இது போன்ற சூழ்நிலைகள் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் மேலும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இத்தகைய நிலைமைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பாதுகாப்பான முதலீட்டு பொருட்களுடைய தேவை பொதுவாகவே அதிகரிக்கும். ஆனால் சமீப காலத்தில் அமெரிக்க டாலர் வலுப்பெற்றது தங்கம் விலை அதிகமாக உயர்வதை தற்காலிகமாக கட்டுப்படுத்தி இருக்கு. இதைத்தான் நாம் சரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் உலக அளவில் பணவீக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் சந்தைகளில் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க மத்திய வங்கின்னு சொல்லப்படக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு முன்பு ஜூலை மாதத்திலேயே இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தற்போது அந்த முடிவு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்துக்கு தள்ளி போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கு. இதுவும் கூட தங்கம் விலை அதிகரிப்பை தற்காலிகமாக தடை செய்த காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது. மேலும் சந்தையில் திடீர் சரிவுகள் ஏற்பட்டதுன்னா முதலீட்டாளர்கள் தங்களுடைய பிற முதலீடுகளை காப்பாற்றுவதற்கு தங்க முதலீடுகளையும் விற்று பணமாக மாற்றக்கூடிய நிலையும் காணப்படுது. இதுவும் சமீபத்திய விலை சரிவுக்கு ஒரு காரணமாக குறிப்பிடப்படுது.
முதலீட்டு ரீதியாக பார்க்கும்போது தற்போது தங்கம் விலை நீண்ட கால உயர்வு போக்கில் தான் இருக்குது அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. முதலீட்டு ஆலோசகர் பொன்முடி என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்வதேச சந்தையில் தங்கம் விலை முக்கிய ஆதரவு நிலைகளுக்கு மேலே தான் இருக்குது. குறிப்பாக 5000 முதல் $5100 வரை இருக்கக்கூடிய பகுதி வலுவான ஆதரவு நிலையாக உள்ளது. இந்த நிலையை தாண்டி $5200 அளவை தங்கம் விலை மீறி நிலைச்சதுன்னா அடுத்த கட்ட உயர்வாக 5400 முதல் $5600 வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த உயர்வு 2026ஆம் ஆண்டுடைய நடுப்பகுதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னும் மதிப்பிடப்பட்டிருக்கு. மொத்தத்தில் பார்க்கும்போது உலக அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கம் இன்னும் பாதுகாப்பான முதலீடாகவே பார்க்கப்படுது. அதனால் தங்கம் விலையில் ஏற்படக்கூடிய சரிவுகள் என்பது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தை நிபுணர்கள். Subscribe to One India and never miss an update.